பகவான் யுகங்களை தோற்றுவித்து அருள்கின்றார். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். அந்த அந்த யுகத்திலே அந்த அந்த யுகத்துக்கு உரிய குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் காண கிடைக்கின்றன. ஒவ்வொரு யுகமும் அந்த யுகத்திலே காண கிடைக்கின்ற உலகமும் மற்ற யுகங்களிலிருந்தும் அந்த மற்ற யுகங்களின் உலகங்களிலிருந்தும் வேறுபட்டு நிற்கின்றன. இவை எல்லாமே பகவானிடமிருந்து வந்தவை. இப்படி கால வேறுபாடுகளை, காலத்தினால் ஏற்படுகின்ற மாறுதல்களை செய்து அருள்பவர் பகவான். மேலும் அந்த அந்த யுகம் எவ்வளவு காலம் நீடிக்க வேண்டும் என்பதையும் அவரே தீர்மானிக்கின்றார், அவர்தான் நிர்ணயிக்கின்றார். ஏனென்றால் அவர் காலத்துக்கு அதிபதி. யுகம் என்பது ஒரு மிக நீண்ட கால பொழுது. ஆனால் வேறுபாடுகள் வருடந்தோறும், மாதந்தோறும், வாரந்தோறும், மணிதோறும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. யுகம் என்பதோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இவையெல்லாம் குறைவான கால அளவீடுகள். ஆனால் அவற்றினுள்ளேயும் அவற்றுக்கு இடையேயும் குறைவான அளவிலே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இப்படி கால வேறுபாடுகளையெல்லாம் தோற்றுவிக்கின்றவர் பகவான். அதனால் அவர் யுகாதி கிருத் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். யுக ஆதி கிருத், யுகம், பல யுகங்கள் போன்ற கால வேறுபாடுகளை தோற்றுவித்து அருள்பவர் என்பது இதன் பொருள். ஓம் யுகாதி கிருத்தே நமக. பகவானின் அடுத்த திருநாமம் யுகாவர்த்தக. ஏற்கனவே கூறிய இந்த யுகங்கள் எல்லாம் ஒரே ஒரு முறை தோன்றி மறைவன அல்ல, திரும்ப திரும்ப வருகின்றன. உதாரணமாக கலியுகத்தின் முடிவிலே மீண்டும் அடுத்த கிருத்த யுகம் தொடங்குகின்றது. இவ்வாறாக பகவான் கால வடிவம் கொண்டு இந்த 4 யுகங்களையுமே அவற்றின் வரிசைப்படி மறுபடியும் மறுபடியும் தோற்றுவித்து கொண்டே இருக்கின்றார். இந்த மாற்றங்கள் படைப்பு, சிருஷ்டி அல்லது கிரியேஷன் உள்ள வரையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்படி காலங்களை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சுழல செய்வதால் பகவான் யுகாவர்த்தக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் யுகாவர்த்தாய நமக. நைகமாயக ந ஏகமாயக. ஒரே ஒரு விதமான மாயை என்று இல்லாமல் பலவிதமான மாயைகளை தோன்றச் செய்கின்றார், தோற்றுவித்து அருள்கின்றார் பகவான். அந்த எல்லா மாயைகளுமே அவரிடத்திலே வசிக்கின்றன, அவரே அவற்றை வகிக்கின்றார். இப்படி பலவிதமான மாயைகளை அவர் வகிப்பதால் அவர் நைகமாயக. ஓம் நைகமாயாய நமக. அடுத்த திருநாமம் மகாசனக. மகத் அசனக, மிக பெரிய அளவிலே உணவை உட்கொள்ளுபவர் என்பது இதன் பொருள். ஒரு கல்பம் முடியும் பொழுது, பிரளயத்தின் பொழுது எல்லா உலகங்களிலுமே எல்லாமே அவரிடமே ஒடுங்கி விடுகின்றன. அவரிடமிருந்து தான் தோற்றத்துக்கு வந்தன, மீண்டும் அவரிடமே லயித்து விடுகின்றன, அவரிடமே ஒடுங்கி விடுகின்றன. உபச்சார ரீதியிலே பகவான் இந்த உலகங்களை உண்டு உமிழ்பவர் என்று சொல்லப்படுகின்றார். பிரளயத்தின் முடிவிலே, கல்பத்தின் முடிவிலே அவர் எல்லாவற்றையுமே உண்டு விடுகின்றார், தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு விடுகின்றார். மீண்டும் படைப்பு தொடங்கும் பொழுது அவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி உமிழ்ந்து அருள்கின்றார். அந்த கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது பகவான் எல்லா உலகங்களையும் உண்டு விடுபவர், அதாவது மிகப்பெரிய அளவிலே உணவு உட்கொள்பவர் என்று ஆகிவிடுகின்றது. அதனாலே அவர் மகாசனக என்கின்ற திருநாமத்தையும் பெறுகின்றார். சற்று வேறு கோணத்திலிருந்து பார்த்தால் மாயை அவரிடமிருந்து வந்திருக்கின்றது. அந்த மாயையோ நம் எல்லோருடைய ஞானத்தையும் பரிபூர்ணமாக மறைத்து விடுகின்றது. யுகங்களின் முடிவிலே, கல்பத்தின் முடிவிலே, பிரளயத்திலே என்று இல்லை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும் நம் எல்லோருடைய அறிவையும் மாயை விழுங்கி விடுகின்றது, உண்டு விடுகின்றது. பகவத்கீதையிலே பகவான் காமமும் குரோதமும் பெரும் தீனி தின்கின்றன என்று கூறியிருக்கின்றார். நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டு நம்மை பூரணமாக உட்கொண்டு விடுகின்றன, விழுங்கி விடுகின்றன. மேலும் சாதாரணமான உணவு போல இல்லாமல் அந்த மாயை போதும் என்கின்ற உணர்வையே நமக்கு ஏற்படுத்துவதில்லை. உணவு உட்கொள்கின்றோம், வயிறு நிறைந்த பின் போதும் என்கின்ற திருப்தி உண்டாகி விடுகின்றது. ஆனால் மாயைக்கு வசப்பட்டு நாம் செய்கின்ற செயல்கள் எதுவும் அப்படி போதும் என்று ஆகிவிடுவதில்லை. அதற்கு வெகு நீண்ட காலம், வெகு நீண்ட காலம் பிடிக்கின்றது. எனவே மாயையை கூட மகாசனக என்று சொல்லலாம். அந்த மாயையோ அவரிடத்திலிருந்து தான் வந்திருக்கின்றது. எனவே அந்த கோணத்திலிருந்தும் பகவான் மகாசனர் ஆகின்றார், பெரும் அளவிலே உணவு உட்கொள்பவர் ஆகின்றார். ஓம் மகாசனாய நமக. பகவானுக்கும் பகவானின் அனைத்து திருநாமங்களுக்கும் எல்லா பகவத் பக்தர்களுக்கும்
மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.